போங்க நண்பர்களே, போய் அந்த கருப்பு திருடங்கிட்ட சொல்லுங்க இந்த காடு முழுக்க யாரோட ராஜ்யம்னு. போங்க. கடவுளே, என் பாசத்துல என்ன குறைய கண்டுபிடிச்ச? ருப்சாரோட மகனை நான் என் மகனை மாதிரி இல்ல வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு அதுக்கு கை மாற எனக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சதா? பசியும் பட்னியும் தான். அவனால எங்க குடும்பமே பட்னியா இருக்கு. ஆனா அம்மி, இப்பதானே நம்ம கபாபும் பிரியாணியும் சாப்பிட்டோம். அட என்னையா சொல்றாங்க, புரியல. இது பாருப்பா, நம்ம வயித்துல இது எதுவுமே இல்ல. அபு, ஏற்கனவே உங்க வயிறு இத்தனோட தானே இருக்கு. ஒன்னும் தெரியாதவன குல்பதன் செல்லும், பாய முடியா? யாருக்கும் எங்க கஷ்டம் தெரியக்கூடாதுங்கிறான். அதெல்லாம் சரிம்மா, இப்ப என்ன விஷயம்ங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உங்களுக்குமா தெரியாது? அலாவுதீன் ஓடி போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஓடி போயிட்டான். எங்க போயிருப்பான்? என்னப்பா இது? ஓடி போயிட்டான்றாங்க. உண்மைதான். நேத்து ராத்திரி விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை காணோம். அவன் அப்பா மாதிரியே அவனும் ஓடி போயிட்டான் தான் எனக்கு தோணுது. என்ன பண்றது இப்போ? ருப்சார் கிட்ட இப்போ ஒரு நயா பைசா கூட கிடையாது. ஐயோ, என்ன சொல்ற பேகம்? அப்படின்னா அம்மாவும் பையனுமா சேர்ந்து இவங்களை ஏமாத்த போறாங்களா? இந்த அப்பாவிங்க என்ன தப்பு பண்ணாங்க? இவங்க அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தானே நினைச்சாங்க. குல்பதன் நம்பி உன்னால மட்டும்தான் இவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இவங்க எல்லாம் உன்னை நம்பிதான் இருக்காங்க. இவங்க காசெல்லாம் திரும்ப கிடைச்சிடணும்னு இவங்களுக்காக துவா கேளு பேகம். அட துவாவை வச்சு என்னையா பண்றது? துவாவோட சேர்த்து நீ பண்ற உதவிக்கும் மொத்தமா ஒரு 10 வராக வாங்கிக்க. என்ன சொல்றீங்க? என்னையா சொல்றாங்க? வேற என்ன பண்றீங்க இப்போ? சரிங்களா, ஒத்துக்கோடிதான். 10 வராக கேக்குறோம். என்ன குடுத்துருவீங்கல்ல? முஸ்தபா அண்ணா சொல்றது சரிதானே. நாங்க 10 வராகம் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கோம். எங்களுக்கு எங்க கடனை வாங்கி கொடுத்துருங்க. கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் காசுக்காக செய்யல, உங்களுக்காக தான் நான் செய்யறேன். ஆனா நான் என்ன சொல்றேனோ அது எல்லாமே நீங்க எல்லாரும் செய்யணும், சரியா? ஆமி, எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்ப சொல்லுங்க, ஒரு வீரனை பெத்து வச்சிருக்கீங்களே, நான் என்ன செய்யணும்னு சீக்கிரம் சொல்லுங்க. டேய் குல்பதன், நீ வாய மூடிட்டு கொஞ்சம் பேசாம இரு. அம்மி, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க எவ்வளவு நல்ல அம்மா. என்னங்க, ஒத்துக்கிறீங்கல்ல? என்ன நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க போயிடுங்க. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. எனக்கு மட்டும்தான் தெரியும் ருப்சார் கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு. நான் நினைச்சதை முடிச்சே தீருவேன். போச்சு, தக்காளியும் காலி ஆயிடுச்சு. கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சது? இங்க பாரு, திராட்சை. இரு, நான் உனக்கு உதவி பண்றேன். எனக்கு ஒண்ணும் உதவி தேவையே இல்ல. ஆனா உனக்கு தான் என்னோட உதவி தேவை. என்ன என் மூஞ்சிய பார்த்துட்டு நிக்கிற? பழம் கீழே இல்ல, மேல இருக்கு.
ஆமால. இன்னும் இன்னும் கொஞ்சம் மேல. அம்மா உன் எடை எவ்வளோ? பொண்ணுங்க கிட்ட வயசும் எடையும் கேட்க கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன திடீர்னு இந்த பக்கமா இவ்ளோ காக்கா வருது? இது காடு, அதுங்களோட இடம். இங்க வராம அதுங்க எங்க போகும்? வா போலாம். கிழக்குடை அச்சோ, இவ்வளவு காக்கா. நம்ம எங்க போய் மறைச்சுக்கணும். சீக்கிரமா. என்னாச்சு? அது சுருக்கிக்கிச்சு. இங்கிருந்து போலனா இதுக்கு நம்மள கொன்னுடும். என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இல்ல, என்னால வர முடியாது. எப்படியாவது சமாளிச்சுட்டு போயிடலாம். முடியாது. அந்த ஆண்டவன் தான் என் பையனை நல்லபடியா பாத்துக்கணும். என் பையன் ராத்திரி கூட வீட்டுக்கு திரும்பி வரலையே. எங்களுக்கு எங்க காசு வேணும். எல்லா கடனையும் திருப்பி கொடுங்க. எங்களுக்கு காசு வேணும். கொடுங்க, கொடுங்க. இளவரசி வர போறதில்ல குல்பதன். ஆனா ஒரு குடும்பத்தோட மானம் மட்டும் காத்துல பறக்க போகுது. குடும்பமே திருட்டு குடும்பம். எங்க காசு திருப்பி கொடு. சலீம், சலீம், இப்படி எல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது. நான் என்ன சொல்றேனோ அத கமீர் அண்ணன் போய் சொல்லு. என்னமோ நேத்து பெருசா அளந்துகிட்டு இருந்த, இப்போ உன் குடும்ப புராணத்தை சொல்லி எல்லாரும் ஏமாத்துறியா? நீ கொஞ்சமாவது என்ன மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்க பாரு. ருப்சார் கிட்ட சொல்லு, நான் கொடுத்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கலன்னா 5 வருஷத்துக்கு என் வீட்டுல எல்லா வேலையும் நீதான் செய்யணும்னு சொல்லு. மண்டைய ஆட்டாத. சரி போ. எங்களுக்கு எங்க காசு வேணும். ஊரை விட்டு போங்க. குடும்பமே திருட்டு குடும்பம். எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க கொடுத்த காசு உங்களுக்கு எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. நீங்க பெரிய குடும்பத்துல சேர்ந்தவங்களா இருந்தோம், ஆனா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம எங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டீங்க.
இது எல்லாத்தையும் உங்க அக்கா நாசிருக்காங்க மட்டும்தான் பண்ணியிருக்கோம். நீங்க மட்டும் காசை திருப்பி கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் உங்க அக்கா நாசிரின் அக்கா எங்க எல்லார் வீட்லயும் 5 வருஷத்துக்கு பாத்திரம் கழுவி கொடுக்கணும். கொஞ்ச நேரம் பேசாம இருங்கன்னு சொல்றேன்ல. என்ன எல்லாரும் உளறீங்க? உன் தாடியில தீய வைக்க, மண்டையில இடி விழ, உன் குடும்பமே கருகி நாசமா போக. நீ வா ரூப் சார், போலாம், உள்ள போலாம் வா. ரூப் சார், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. இவனுங்க சாதாரணமானவனுங்களே இல்ல. ஒண்ணு பண்ணு, நீ ஏதாவது பணத்தை மறைச்சு வச்சிருந்தா என்கிட்ட கொடு, நான் அவனுங்க மூஞ்சி மேலே தூக்கி போடுறேன். அக்கா, என்கிட்ட காசெல்லாம் எதுவுமே இல்ல. நீங்களே சொல்லுங்க, காசு இருந்திருந்தா இவங்களெல்லாம் இவ்வளவு பேச விட்டுருப்பேனா? அக்கா, ஏதாவது பண்ணுங்க அக்கா. இவங்க எல்லாம் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அக்கா, கொஞ்சம் தயவு பண்ணுங்க அக்கா. சரி சரி, நான் ஏதாவது முயற்சி பண்றேன். அல்லா, எங்க இருக்கு அலாவுதீன்? ரெண்டு வழி இருக்கு. எந்த பக்கம் போறது? பாத்து, பக்தாதுல தண்ணி கிடையாது, ஆனா தண்ணி இப்படி போகுது. அப்படின்னா பக்தாது போற வழி இதுவா தான் இருக்கும். வா. அடி பாவி, வாங்கிட்டாலே. எந்திரி. மூடலையா? கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல. வாங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. கத்தி கத்தி உங்க எல்லாருடைய தொண்டையும் வீணா போனதுதான் மிச்சம். அங்க பைசா பெறாது, அவ்வளவுதான் உங்க காசெல்லாம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கா, ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல. இப்ப அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுபேதார் அக்பர் கிட்ட போய் புகார் கொடுங்க. அவங்க வந்து கேக்குற விதத்துல கேட்டா ஒருவேளை உங்க காசு கிடைச்சாலும் கிடைக்கும். ஆமா ஆமா, சரியா சொன்னீங்கம்மா. நான் என்ன வயசானவளா? அக்கான்னு கூப்பிடு. ஆமாக்கா, சரியா தான் சொன்னீங்க. சரி வாங்க, எல்லாரும் போலாம். வாங்க வாங்க. என்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா? இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. அந்த பறவை உன்னிடம் என்ன கூறியது? உங்களோட எதிரி நம்ம தந்திரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான் ஜனாப். என்னோட நண்பர்கள் அவனை ரொம்ப சோர்வடைய வச்சுட்டாங்க. இனிமே என்னோட தந்திர வலையில இருந்து
அவனால தப்பிக்கவே முடியாது. என்னது தந்திர வலையா? ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு வழியா அந்த காக்காவை இங்க காணோம். இவ ஒருத்தி. இவளை இப்ப எங்க விட்டுட்டு போறது? அதான் புரியவே மாட்டேங்குது. அங்கதான். இல்ல 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 இல்ல, இங்க யார் இதை விரிச்சு வச்சிருப்பாங்க? இந்த காட்டுக்குள்ள ஜமக்காலமா? சரி சரி, என்னன்னு பார்க்கலாம். என்னடா இது? இந்த கூண்டு எங்கிறது வந்துச்சு? இது ரொம்ப பலமானதா இருக்கே, உடைய மாட்டேங்குது. விளக்கு அச்சோ, விளக்கு வெளியே இருக்கே. இந்த விளக்கு வேற யார் கைக்கும் போயிடக்கூடாது. அம்மா சொல்லிருக்காங்க 3 பேரை வந்தா மோசமானவங்கன்னு. அப்ப இவங்க கண்டிப்பா அந்த முச்சனோட ஆளுங்கதான். இப்ப என்ன பண்றது? வந்துரு. என்ன பண்றது? எதுவும் புரிய மாட்டேங்குது. இவளோட பைக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு பார்க்கலாம். அதை வச்சு வெளிவர பார்ப்போம். இதெல்லாம் என்ன? வாசனை திரவியம், சுர்மா. இந்த பொண்ணு இருக்காளே, போயும் நீ இதையெல்லாமா திருடி வச்சிருப்ப? என்ன பண்றது? இது என்னது? கண்ணாடி. செல்லம், இத பாத்தியா? நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். பாரு பாரு, இந்த கண்ணாடியை வச்சு சூரியன் ஒளிப்படுற இடத்துல காட்டினா அப்படியே கொஞ்ச நேரத்துல நல்லா நெருப்பு பிடிச்சிக்கும். சுடும். அப்ப சரி, பாத்துக்கலாம். புல்புல் தாத்தா சொன்ன மாதிரி இது வேலைக்காக தான் இல்லையான்னு. பாத்தீங்களா ஜனா, நாம தேடிக்கிட்டு இருந்த கருப்பு திருடனும் அவனோட இருக்கிற அந்த பொண்ணும் 2 பேரும் என் கையாலேயே நசுங்கி சாக போறாங்க. இப்ப பாருங்க. வாழ்க முருகன்.
வாழ்க முர்ச்சட். அப்படி என்றால் கருப்பு திருடன் என்னுடைய வலையில் மாட்டிக்கொண்டானா? வெளிச்சம் வெளிச்சம். இப்போ இதை தவிர எனக்கு வேற வழியும் இல்லை. இங்கிருந்து வெளியே போயாகணும். இந்த விளக்கை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். என்னுடைய விளக்கு நல்ல காரியம் செய்தாய். கருப்பு திருடனை பிடித்துக் கொடுத்து என் மனதை குளிர வைத்து விட்டாய். இதற்கான பரிசு நிச்சயம் உனக்கு கிடைக்கும். வாழ்க முச்சட். போலாம். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.